ஹாய் விவஸ். இன்னைக்கு ஜூன் 5 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல கிறிஷுக்கு. அப்போனே கிறிஷ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரோஹிணி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி, நீ வந்து எனக்கு அம்மா தானே, நீ வந்து என் கூட ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நான் தான் அம்மான்னு சொல்லி சொல்லு, அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து அவர் வந்து கறி கொண்டு வர்றாருல, அப்போனே வித்தியா வந்து எப்படின்னாச்சும் அவரை திட்டி ஒரு வழியா அனுப்பி விட்டுருந்தாங்க. அதுக்குள்ள மீனா இந்த சவுண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள அவர் போயிடுறாரு. அப்புறமா மீனா சொல்றாங்க, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது, எங்க வீட்டுக்கு கூட வந்த மாதிரி இருக்குதுன்னு. ஐயையோ! இது பழைய டயர் மாரியான குரலுங்க. அவர் வந்து கறி கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க வர்றேன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் வாங்கிட்டு கொண்டு வர சொன்னேன். வாங்க சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க கிறிஷுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சோனே, நீ என் கூட ஸ்கூலுக்கு வாம்மா. ஸ்கூல்ல என்ன எல்லாரும் எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? ஒரு பையனா என் புக்கெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு உங்க அம்மாவ வேணா கூட்டிட்டு வான்னு சொல்லி கிண்டலா சொல்றானோனே, இப்ப ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அதுக்காண்டி நான் ஸ்கூலுக்கு வர முடியுமா? நீ போய் ஸ்கூல்ல போய் டீச்சர போய் பாரும்மா அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க கிறிஷ் என்ன சொல்றேன், எனக்காண்டி ஒன்னே ஒண்ணு செய்வியாம்மா? நாளைக்கு கட்ட வைக்கும்போது நான் உன்னதான் மொத பாக்கணும்னே ரோஹிணி வர்றேன்னு சொல்றாங்க. சரி வா வா சீக்கிரம் கிளம்பு. முத்து மீனா வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கதவை திறக்க போறாங்க. அங்க முத்து வந்து நிக்கிறாரு. அப்புறமா மறுபடியும் முத்துவோட சத்தம் கேட்டோன்னே மறுபடியும் பேக் எல்லாம் அங்க வைக்க ரோஹிணி பேக கொண்டு வச்சிடறாங்க. இவங்க 2 பேரும் ஹால்ல உட்காந்துக்கிறாங்க. முத்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர்றாரு. முத்து என்ன சொல்றாருன்னா, அவங்க அவங்க பாட்டிக்கிட்ட கிறிஷோட பாட்டிகிட்ட கொடுத்துட்டு, இந்த மாதிரி பையனுக்கு சாப்பாடு கொடுங்கம்மா, இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டு வெளியில வரும்போது ரோஹிணிக்கு வந்து சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னம்மா நடக்குது இங்கன்னொடனே, இல்லப்பா அவன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, அதான் அந்த ரோஹிணி ஊட்டி விடுறேன்னு சொல்லி ஊட்டி விட்டானோடனே, ஏன் பார்லரம்மா நீ இதெல்லாம் கூட செய்வியா அப்படி சொல்லிட்டு முத்து அப்படியே அதிர்ச்சியில கேட்கிறாரு. அப்புறமா இவங்க எல்லாம் ஹால்ல உட்காந்துருக்கும் போது மீனாவும் வித்யாவும் அங்க சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மீனா வந்து பேசுறாங்க. மீனா பேசுறதெல்லாம் பார்த்துட்டு வித்யா என்ன நினைக்கிறாங்கன்னா, ரோஹிணி சொன்ன மாதிரி இவங்க கெட்டவங்கலாம் இல்ல, ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி வித்யா நினைக்கிறாங்க. அப்புறமா மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே முத்து வந்து சொல்றாரு, யார் சாப்பாடு ஊட்டி விட்டா தெரியுமா? உன் பார்லர் அம்மா தான் ஊட்டி விட்டுச்சு அப்படின்னோடனே இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, அதுல என்னங்க இருக்குது, எல்லா பொண்ணுங்களுக்குள்ளேயும் ஒரு தாய்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொன்னோடனே, அப்படியா சொல்ற அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்துவும் மீனாவும் கிச்சன்ல பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி, இந்த பார்லர் நம்ம வீட்டுல சீக்கிரமே ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது, பார்லர் அம்மாக்கு குழந்தை ஆசை வந்துருச்சு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப ரோஹிணி ஐயோ அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. பின்னாடி மனோஜ் நிக்குது. என்ன ரோஹிணி, அப்ப குழந்தைக்கு ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ரோஹிணி முறைக்கிறாங்க. இப்ப பாத்தியா, நீ வெக்கப்படுறது கூட எனக்கு கோவத்துல முறைக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.